கண்களெல்லாம் ஒரே இடத்தில் ஆட்டம் ஆரம்பம். பிக் பாஸ் சீசன் 10. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூடிய சீக்கிரத்தில் பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் யாரெல்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்கன்ற மாதிரி நிறைய லிஸ்ட்டு வந்துட்டுருக்கு. அந்த லிஸ்ட்டில் ஃபயாஸ் ஹுசைனோட பேரும் வந்துட்டுருக்கு. இந்த ஃபயாஸ் ஹுசைனை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணுறேன்ற மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ண மாட்டார். ஆடியன்ஸ் வராங்கல்ல, அவங்கள வச்சு ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கெல்லாம் பெருசாக இவரோட காமெடி சிரிப்பே வந்தது கிடையாது. இவரை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும். இவரை சுற்றி கான்ட்ரவர்சி இருக்கோ இல்லையோ, இவரே கான்ட்ரவர்சியை உருவாக்குவார். வேணும்ட்டே விஜய் அட்டாக் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஏதாவது பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. இவரை வந்து பிக் பாஸ்க்குள்ளே கொண்டு வரலான்ற மாதிரி முயற்சி நடந்துட்டு இருக்கு. போன சீசனில் விக்கல்ஸ் விக்ரம்னு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவரும் ஸ்டாண்டப் காமெடியன் தான். ஆனால் காமெடின்னு பெருசாக அவர் எதுவுமே பண்ணல. இந்த ஃபயாஸ் ஹுசைனாவது உள்ளே வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாரான்றதை பார்ப்போம். ஏன்னா வெளியே அவர் ஸ்டாண்டப் காமெடின்னு எதுவுமே பண்ணல, உள்ளே வந்தாது ஏதாவது பண்ணுறாரா பார்ப்போம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சியான ஆளுங்களை வந்து உள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபயாஸ் ஹுசைன் வந்து 2-3 இஷ்யூவில் மாட்டினாரு, பிரச்சனை மாதிரிலாம் ஆச்சு. ஸோ நிறையா கான்ட்ரவர்சி அவரை சுற்றி வந்ததில்ல, அவரை உள்ளே போட்டால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக கூட பிக் பாஸ் டீம் உள்ளே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வந்தால் நல்லா இருக்குமான்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் மென்ஷன் பண்ணுங்கள்.